ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கருப்பட்டி இடியாப்பம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஆவியில் வேக வைக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த வகையில் இடியாப்பமும் ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த இடியாப்பத்தை மேலும் சுவையோடையும் ஹெல்த்தி ஆக்குறதுக்காக நாங்கள் கருப்பட்டி சேர்த்து ஒரு கருப்பட்டி இடியாப்பம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இடியாப்ப மாவு, பொடிச்ச கருப்பட்டி, தண்ணி இது எல்லாமே வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வந்து இடியாப்ப மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் மூணுத்தையும் நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டியை நம்ம வச்சுருக்க அந்த ஒரு கப் தண்ணியில் போட்டு ஒரு சாஸ்பேனில் போட்டு அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கருப்பட்டியில் இருக்க தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது திரும்பவும் நம்ம வந்து அதை கொதிக்க விடுவோம். கூடவே கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த கருப்பட்டி பாகை வந்து கொதிக்க விடுங்க. இந்த கருப்பட்டி பாகு கொதிக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க இடியாப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேருங்க. சேர்த்து கிளறிட்டே வாங்க. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டே வாங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒன்றா திரண்டு வரும். அந்த டைம் நம்ம வந்து அடுப்பை அணைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து வரும். அந்த மாதிரி சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இதை மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இது வந்து பாருங்கள், இப்போ ஒட்டலை. இது வந்து லைட்டாக ஆறணும். இப்போ வந்து நம்ம இடியாப்ப பிளேட் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இடியாப்ப குழல் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு போட்டு பிழியும் போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது நம்மளோட இடியாப்ப மாவு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து இடியாப்ப குழலில் போட்டு புழிய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்லா சூப்பராகவே வரும். ரொம்ப ஹார்டாக இருக்காது உங்களுக்கு புழிகிறதுக்கு. நல்லா ஈஸியாகவே வரும். அது மாதிரி நல்லா உதிரியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு வந்து 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து வேக வைக்கும்போது நம்ம இட்லி பானையில் பார்த்தோம்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு தான் இதை வந்து வேக வைக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு உடனே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து சாஃப்டாக இருக்காது. ஸோ நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் வெந்துடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். நல்ல சூப்பராக நம்மளோட கருப்பட்டி இடியாப்பம் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பூ, நெய் இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்துள்ளதும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.